இப்போது இப்போ ஒரு லவ் ஸ்டோரி எழுதுகிறோன்னா, இல்லை ஒரு ஒரு அப்பா பையன் பற்றியோரையோ, இல்லை ஒரு அம்மா பற்றியோ, இல்லை ஏதோ ஒரு எழுதுகிறோன்னா நம்மளுக்கு அந்த அனுபவம் இருக்குது. ஸோ நம்ம அதை எழுதுகிறோம். ஆனால் க்ரைமுங்கிறது எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு இமேஜின் பண்ணி தான் அதை எழுதணும். இதுலேயும் இமேஜினேஷன் இருக்குது. பட் க்ரைமுங்கிறது ஸ்டார்டிங்லேயே ஒரு இமேஜினேஷன் தேவை. பிகாஸ் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி யோசிக்கிற இது இல்லை. நம்ம வேணா சின்ன சின்ன பொய் சொல்லுவோம், இது பண்ணுவோம், அது. பட் க்ரைம்னா ஒரு பேங்க் அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த திறமை எப்படி உங்களுக்கு வந்தது? எனக்கு இந்த கொஸ்டின் எப்படி கேட்கறதுன்னு தெரியல. பட் யூ நோ வாட் ஐ அம் ஆஸ்கிங். இல்லை பட் எனக்கு புரியுது. அதாவது அந்த 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 க்ரைம் அந்த 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 கதைக்கான கருக்களை நீங்கள் எப்படி வந்து டெவலப் பண்ணிக்கிட்டீங்க? டெவலப் பண்ணுறீங்கனுங்க. எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடியது பூராமே க்ரைம் தான். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேரன்சிக்கில் இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கியூ பிரான்ச்சில் இருக்காங்க. அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் பேப்பர் நீங்கள் பார்க்கும்போது ஹிந்து பேப்பர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா பார்க்கும்போது பெட்டி செய்திகள் இருக்கும். அந்த நீங்கள் யாருமே கவனிக்க மாட்டீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமாருக்காக ஒரு படம் பண்ணேன், சண்டமாருதம் அப்படின்னு ஒரு படம். அந்த படம் 2012 வந்த படம். அப்போ சண்டமாருதம் படத்துக்காக வந்து அந்த படத்தை வெங்கடேஷ் தான் பண்ணார், டைரக்ட் பண்ணார். அவர் என்னை கூப்பிட்டாரு, ராஜேஷ்குமார் வந்து ஒரு படம் பண்ணுறோம், அந்த கதையில் வந்து ஒரு புதுசாக ஒரு க்ரைம், ஒரு மெடிக்கல் என்ன வேணா இருக்கலாம். இதில் வர தாதா வந்து போதைப் பொருள் விற்கிறான், கஞ்சா விற்கிறான், அப்படின்னு விற்கிறான், பழசு மாதிரி இருக்குது. எனக்கு புதுசாக ஏதாவது அவன் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் அளவில் பண்ணணும், அது பார்க்குறவங்கள ஆச்சரியப்பட வைக்கணும், அது மாதிரி ஒரு ஒரு இது வேணும். அந்த அந்த போர்ஷன் வந்து மிக இம்பார்ட்டன்ட் போர்ஷன். அதாவது ஒரு வயசான சரத்குமார், ஒரு இளவயதான சரத்குமார் வந்து போலீஸில் இருக்கார். ஒருத்தர் தாதா, இந்த இன்ஸ்பெக்டர் சரத் வந்து அவர் என்கவுண்டர் பண்ண பார்க்குறாரு. ஏன்னா அவர் வந்து சட்டவிரோதமான காரியங்கள் பண்ணுறார். சட்டவிரோதமான காரியங்கள்னா என்ன வேணால் பண்ணுவார், ஆனால் அபாயகரமான வேலை பண்ணணும். அப்படிப்பட்ட வேலை என்ன, புதுசாக சொல்லுங்க அப்படின்னாரு. அப்போ நான் போய் பேசினேன், சரத்குமார், ராதிகா, ரேடனில் போய் பேசினேன். அப்போ ராதிகா சொன்னாங்க, நீங்கள் நிறைய சயின்ஸ் இதெல்லாம் மருத்துவம் அதில் எனக்கு புதுசாக வேணும், யாருமே கேள்விப்படாதது வேணும்னாங்க. சரி மேடம், நான் அப்புறம் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வீட்டில் பேப்பர் வாங்கி எல்லாம் பொருட்டு பார்க்கும்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலோ ஹிந்துலையோ தெரியும் ஞாபகம் இல்லை, ஒரு சின்னதாக பேட்டை விட டிபிடபிள்யூ அப்படின்னு போட்டு டெரரிஸ்ட் பெட் வெப்பன் அப்படின்னு போட்டு ஒரு மேட்ரு போட்டிருந்தாங்க. டெரரிஸ்ட் பெட் வெப்பன்னா தீவிரவாதிகளினுடைய பிடித்தமான ஆயுதம் அப்படி தான் அர்த்தம். அதுக்கு இதனால் டிபிடபிள்யூ அப்படின்னு பிடிச்சி பார்த்தா அதில் டிபிடபிள்யூங்கிறது வந்து புதுசாக வந்து இருக்கக்கூடிய ஒரு பாம். அதுக்கு பேர் வந்து ஒஃப்வால் லசிகா. ஒஃப்வால் லசிகா அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கக்கூடியதுக்கு பேர். இதை வந்து டிபிடபிள்யூன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு போயிட்டுருக்கு. இது ஒரு அபாயகரமான இதுன்னு சொல்லி அது வந்து ஒரு காசிப்பாக என்னன்னு தெரியாது நமக்கு. அது ஒரு நியூஸாக போட்டிருந்தாங்க. அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் கையில். அதில் என்ன போட்டிருந்தான்னா, இந்த டிபிடபிள்யூ அப்படிங்கிறது ஒரு தீப்பெட்டி சைஸில் இருக்குமாமா. அதுக்குள்ளே ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அது ஃப்ளூயிட் வந்து பாஸ்பரஸ். இப்போ பாஸ்பரஸ் வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. வெளியே எடுத்து வச்சா காற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட கலந்து அது பாஸ்பரஸ் ஆக்சைடாக மாறிடும். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எடுத்து வெளியில் வச்சாலே உங்களுக்கு டக்குன்னு அப்படி கற்பூரம் மாதிரி பற்றிடும். அது மாதிரியான ஒரு லிக்விடை வந்து அந்த தீப்பெட்டி சைஸுக்குள்ளே வந்து ஊற்றி அது மேலே ஒரு டின் சீட்டை ஒட்டி வச்சுருவாங்க. இதை வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை ஒரு பர்டிகுலர் ரூமில் இருக்கக்கூடிய ஆட்களை கொல்றதுக்கு, ஒரு காரில் ட்ராவல் பண்ணுற மிலிட்ரி ஆஃபீஸர் கொல்றதுக்காக ஒரு தீவிரவாதம் ட்ரை பண்ணுதுன்னா அது பல பேர் அழிக்க வேண்டியதில்லை. அவங்கள மட்டும் அழிக்கணும்னா, காரில் 5 பேர் ட்ராவல் பண்ணுறாங்களா, ஒருத்தன் பைக்கில் வருவான், அந்த கார் என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் அந்த டிபிடபிள்யூ இருக்கும். அதில் வந்து பெட்ரோல் ஊற்றுறமல்ல அந்த மூடியில் வந்து தட் இஸ் மேக்னெட்டிக், டக்குன்னு ஒட்டிக்கும், வச்சுட்டு ஓடிடுவான். 30 செகண்ட்ஸில் பிளாஸ்ட் ஆகிடும்.
நோ அதர் வே, நோ எஸ்கேபிசம். நீங்கள் வந்து தப்பிக்க முடியாது. இவன் காரு போயிட்டுருக்கோம், இல்லைன்னா கார் நின்றுட்டுருக்கும், எல்லாம் ஏறி இருப்பாங்க, பைக்கில் வருவான், டக்கு ஒட்டல் போயிடுவான். இவன் 30 செகண்ட் எங்கேயோ போயிடுவான். மற்றவங்க செத்தவங்க அது கிடையாது. 30 செகண்டில் பிளாஸ்ட் ஆகிடும். அதை கீறி விட்டுருவான். மேலே இருக்க அந்த டிடி சீட்டை வந்து கீறி விட்டுருவான். அந்த ஃப்ளூயிடு வந்து வெளியே வரும், ஆக்சிஜனை இழுக்கும், பிளாஸ்ட் ஆகும். திஸ் இஸ் த டிபிடபிள்யூ அப்படிங்கிற ஒரு வெப்பன். இதுதான் வந்து விற்கிறான். சரி, இது எப்படி கொண்டு வரலாம், டிபிடபிள்யூவை வந்து எப்படி கொண்டு வரலான்னு சொல்லி நானும் என் மனைவி அப்போது காசிக்கு போனோம், வாரணாசிக்கு. வாரணாசி ஏர்போர்ட்டில் வந்து வீட்டில் சொந்தக்காரர்களுக்கெல்லாம் வந்து காசி சொம்பு கொடுக்கணும் அல்லவா, அதனால் ஒரு 20-25 சொம்பு வாங்கினோம். அந்த 25 சொம்பையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணானுங்க ஏர்போர்ட்டில். நான் சொன்னேன், அவங்ககிட்ட கேட்டேன், எதுக்காக ஸ்கேன் பண்ணுறீங்க காசி சொம்பு? அவன் சொன்னான், என்ன வேணா இருக்கலாம் இதுக்குள்ளான்ட்டான். அப்போ தான் தோணுது, இந்த ஒஃபால சிகாவை இதுக்குள்ளே வச்சேன் நான். அந்த காசி சொம்புகள் தண்ணி இருக்குல்லவா, அந்த தண்ணிக்கு பதிலாக இந்த ஒஃபால சிகா லிக்விட் அதில் போட்டு வாரணாசியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தயாரிக்கிறாங்க. 1,00,000 சொம்பு தயாரிக்கிறாங்க வைங்களேன். அதில் ஒரு 10,000 சொம்பு ஒஃபால சிகா. அது டூரிஸ்ட்டாக வர்றாங்கல்ல, டெரரிஸ்ட்டு, அவங்க வாங்குறாங்க. அவங்களுக்கு தெரியும், இந்த ஒஃபால சிகா சொம்பு மேலே வந்து ஒரு குறி போட்டு வச்சுருப்பான், ஒரு புள்ளி ஏதாவது, அதுதான் வந்து அவனுக்கு போகும். 1 கோடி ரூபாய் ஒரு சொம்பு. இதை தான் வந்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சரத்குமார், வயசான சரத்குமார் தாதா வந்து பண்ணுறார் அப்படின்னு நான் சொன்னேன். 2 பேருக்கு கவலை பிடிச்சி போச்சு. சார் சூப்பர் சார், இதுதான் சார் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் அதுதான் பேசு பொருளாச்சு.